எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த பிளான் மூலிமா நீங்க கோடீஸ்வரர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆக முடியும். அதுக்குண்டான பதில்கள் தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் செபி அட்வைசர் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு எதா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன் எஸ்ஐபி? எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க ஒன்ஸ் இது நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே உங்க அக்கவுண்ட்ல இருந்து 1000மோ, 2000மோ அந்த எஸ்ஐபி அக்கவுண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். நீங்க இத பத்தி இந்த டைம்ல இது பை பண்ணணுமா, அந்த டைம்ல இது பை பண்ணணுமா அப்படிங்கிற worryயே படாம கன்சிஸ்டன்ஸா இந்த டேட்னா அந்த டேட்ல உங்களுக்கு அமௌண்ட் போய்க்கிட்டே இருக்கும். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. வெறும் ரூ. 500லேருந்து நீங்க ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதோட growth பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நீங்க எவ்வளோ இயர்ஸ் நீங்க வெயிட் பண்றீங்களோ அவ்வளோ growth உங்களுக்கு இருக்கும். எஸ்ஐபி மூலியமா நீங்க மியூச்சுவல் ஃபண்டும் போடலாம், ஸ்டாக்கும் போடலாம். பட் நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டாக்ஸ்க்கு அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய படிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணாம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கான விஷயத்தை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை அப்ளை பண்றது பெட்டர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்காக இன்னொருத்தர் ஃபண்ட் மேனேஜர் அப்ளை பண்ணி அவங்க எல்லா ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் கொடுக்கறதுனால இது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கிடையாது, டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி கவலை இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்கணும்னா இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கணும். இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி போடுங்க. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட். இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா இதில் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் என்னோட சாய்ஸ் எப்பவுமே வந்து நிஃப்டி 50, நெக்ஸ்ட் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி கிடைக்கும். ஸ்டெப் அப்னா என்ன? எஸ்ஐபியில் நமக்கு வருஷம் காய்கறி விலையிலேருந்து நம்மளோட யூஸ் பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளோட விலையும் அதிகமாயிட்டே இருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. எவ்ரி இயர் நமக்கு வந்து ஒரு 6% வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக ஸ்டெப் அப்ங்கிற ஒரு ஆப்ஷன் எஸ்ஐபியில் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டெப் அப் மூலிமா நீங்கள் 1% இன்க்ரீஸ் பண்ணலாம், 10% இன்க்ரீஸ் பண்ணலாம், 20% இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு வருஷமும். அது உங்களோட நீடை பொறுத்து. பட் மினிமமாக 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களோட க்ரோத், உங்களோட மணி க்ரோத் நிறையா இருக்கும். அண்ட் அதோட இன்ஃப்ளேஷனையும் உங்களால் சமாளிக்க முடியும். எஸ்ஐபி வித்தவுட் ஸ்டெப் அப், இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் மாதம் 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12%ன்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வெறும் 3,60,000 ரூபா தான். ஆனால் உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35,29,914 ரூபா. அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நீங்கள் இன்னும் இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இதுவே எஸ்ஐபி வித் ஸ்டெப் அப் ஆப்ஷனில் இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் 1000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். ஆனால் ஸ்டெப் அப் பண்ணும்போது நீங்கள் 10% போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% பர் ஆனம். அண்ட் உங்களோட டியூரேஷன் வந்து 30 வருஷம் போட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 19 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 30 வருஷத்தில். பார்த்துக்குங்க, 3 லட்சத்துலேருந்து 19 லட்சம், ஆல்மோஸ்ட் 16 லட்சத்துக்கிட்ட நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சிம்பிளாக ஒரு 10% ஸ்டெப் அப்புங்கிறனால ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படின்னா உங்களோட மணி வேல்யூ அந்த இடத்துல இப்போ இருக்கிற 3 லட்சமும் அப்போ இருக்கிற 19 லட்சமும் ஒன்றுங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் அப் போடுறதுனால உங்களோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 88 lakhs வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 88 lakhs கிடைக்குது. இது ஸ்டெப் அப் மூலிமா. இதுவும் உங்களுக்கு 5% கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 20 லட்சத்துலேருந்து 80 லட்சம் போது 4%, 4 மடங்கு ஏறி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 12,000 போடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா
ஸ்டெப் அப் 10% ரூ. 200 சேரும். ரூ. 100 சேரும். ஒரு மாசத்துக்கு. அப்படி போடும்போது 13,200. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 10% இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் நீங்க 16வது வருஷத்துக்கு ரூ. 50,000 நீங்க வந்து வருஷத்துக்கு பே பண்ணுவீங்க. அண்ட் 30வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 நீங்க பே பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த 10% அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் அப் ஆப்ஷன் மூலியமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிரலாம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட. இது உங்களுக்கு நீங்க இந்த மாரி 30 வருஷமும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற டைம்ல, நீங்க வந்து ஸ்டெப் அப் ஆப்ஷன ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைங்கும்போது அத திருப்பி ரெஸ்யூம் பண்ணி, நீங்க அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் ஸ்டெப் அப்ல இருக்கு உங்களுக்கு. எஸ்ஐபி வித் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, நான் இன்ஃப்ளேஷன் சொன்னேன்ல. வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து காய்கறி விலையிலேருந்து எல்லா பொருளோட விலையும் அதிகமாகுது. அப்படி அதிகமாகுது மணியோட வேல்யூ குறையும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5,00,000ங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். இப்போ 5,00,000ங்கிறது ஒரு ஆவரேஜான அமௌண்ட் தான். இப்போ எல்லாருமே 10,00,000, 20,00,000, 30,00,000 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா லேண்ட் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 5,00,000 வாங்கின லேண்ட் இப்போ போய் பார்த்தீங்கன்னா 50,00,000 சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்தோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் உங்களோட மணியோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ போய் நீங்க 5,00,000க்கு நீங்க லேண்ட் எங்கேன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அந்த அமௌண்ட் அங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 1000, 2000 நம்ம மாசம் செலவு பண்ற அமௌண்ட்ட நம்ம சேவ் பண்ணாவே ஒரு சர்டைன் இயர் 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எஸ்ஐபியை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டார்கெட் அமௌண்ட் நான் வந்து 7 லட்சம் போட்டிருக்கேன். ஏன்னா அதோட இந்த 40 லட்சத்தோட வேல்யூ அந்த 30 வருஷம் கழிச்சு 7 லட்ச ரூபா தான் இப்போ இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,150 ரூபா தான். ஆனால் நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறது 4,14,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட க்ரோத் 36 லட்சம் வந்துடுது. டார்கெட் அமௌண்ட் 40 லட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் 40 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. க்ரோத் இதில் வந்து 36 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். 4 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதுதான் இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர். இந்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டெப் அப் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணி அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பபாய்.